ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 14 ஜூலை 2025. இன்னைக்கு பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, अपनी श्रेष्ठ संकल्प द्वारा अन्य आत्माओं के व्यर्थ संकल्पों व विकल्पों की बहती हुई भाड़ से और अपनी शक्ति से अल्प समय में किनारा करके दिखाओ. ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் நிறைய வீணான எண்ணங்கள் உருவாயிட்டு இருக்கு. சம் சிச்சுவேஷன், சம் ப்ராப்ளம். ஒரு உதாரணத்துக்கு, அப்போ அவங்க பாவம் ரொம்ப ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க, நிறைய நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. பாபா சொல்லார், அப்போது அது எப்படின்னா அப்படியே ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்த வெள்ளம்னா என்ன, அந்த தண்ணி அப்படியே புஷ்ஷுன்னு ஓடி வருது, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். அப்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லான எண்ணங்களுடைய வெள்ளம் வருது. ஆனால் அவங்கள நீங்கள் சாந்தப்படுத்தணும். அப்போ பாபா சொல்றார், உங்களுடைய அந்த சிரேஷ்டமான எண்ணங்கள் மூலமாக கொஞ்ச நேரத்துக்காவது அவங்களுடைய அந்த எண்ணத்தின் வெள்ளத்தை நீங்கள் நிதானிக்க வைக்கலாம். அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் சாந்தியை நீங்கள் கொடுக்கலாம். அவங்க அப்படி ஒரு பதட்டத்தில் ஒரு துடிப்பில் இருக்கிறாங்களாம், நம்ம அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்குறோம். व्यर्थ संकल्प शुद्ध संकल्पों में परिवर्तन कर दो. அவர்களுடைய வீணான எண்ணங்களை அழித்து அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை கொண்டு வருவதற்கான ஒரு பிரேரணை கொடுங்கள். நம்ம வாயில சொல்றதில்ல, அந்த ஆத்மாவுக்கு நம்ம சாந்தி சக்தி இதை கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ அவங்களோட அந்த வேஸ்ட் தாட்ஸ் இல்லையா, மெதுவாக அந்த கிருமிகள் அழியிற மாதிரி அறிஞ்சிடுமா. அப்போ அவங்களோட மைண்ட் சாந்தமாகுது. அதுவே அதுக்கப்புறம் தான் அவங்க சுத்தமான சங்கல்பங்களை உருவாக்க முடியும். எனவே நீங்கள் அவங்களுக்கு சகாஷ் கொடுங்க. एक स्थान पर होते हुए भी अनेक आत्माओं पर आपके श्रेष्ठ संकल्प और दिव्य नजर का प्रभाव पड़े. எனவே ஒரு இடத்தில் அமர்ந்தபடியே அநேக ஆத்மாக்களுக்கு நீங்கள் உங்களுடைய சிரேஷ்டமான எண்ணங்கள் மூலமாக தெய்வீகமான அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு திருஷ்டியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஸோ நம்மளோட திருஷ்டியே அந்த ஆத்மாவுக்கு சகாஷ் கொடுக்குது, அதில் ஒரு சாந்தி கிடைக்குது. ஏன் அப்படின்னு நம்ம சிரேஷ்டமான எண்ணங்கள் உருவாக்குறோம். பாபா இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும், இந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கட்டும், இந்த ஆத்மா விக்னம் இல்லாமல் இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். இப்படி நம்ம அவங்களுக்காக சிரேஷ்டமான நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்க அந்த திருஷ்டியிலேயே அந்த ஆத்மாவுக்கு அப்படியே தான் நிரம்பிய நிலையை அனுபவம் பண்ணுறாங்க. தாகத்தில் இருக்கிறவங்க தண்ணி கொடுத்த உடனே ஏதோ எல்லாமே கிடைச்ச போல அப்பாடா. பசியில் துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முதல் வாய் சோறு எப்படி இருக்கும், அப்பாடா. அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய அந்த ஒரு சுப சங்கல்பம் அவங்களுக்கு அந்த ஒரு சாந்தியினுடைய தாகத்தில், ஒரு குஷியினுடைய தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், பெரிய ஆறுதல் போல இருக்கும். அதைத்தான் பாபா சொல்கிறார் மீண்டும் மீண்டும். உங்களுடைய சிரேஷ்ட சங்கல்பம் யாருக்கிட்டேயும் இல்லை, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ கிடைக்காதது கிடைச்ச போல், ஒரு பெரிய பிராப்தி, ஒரு லாட்ரி அடித்த போல் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட சங்கல்பங்களை உருவாக்குங்கள். ஸோ நம்ம இது மீது அட்டென்ஷன் வைக்கலாம். இன்றைய நாள் நம்ம யாரை பார்த்தாலும் அந்த நபருக்காக, அந்த ஆத்மாவுக்காக சிரேஷ்ட சங்கல்பங்களை உருவாக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.